நாக்கில் வச்சோன்னுமே கரைஞ்சிற போல் ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட்டை நான் ப்ரெட்டை வச்சு தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ப்ரெட்டில் வச்சு பண்ணது போல் தெரியவே இல்லை. அவ்வளோ ஸ்வீட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குது இந்த ப்ரெட்டு ஸ்வீட்டு. இதுக்குள்ளே நான் ஸ்டப்பிங் வச்சுருக்கேன். இந்த ஸ்டப்பிங்கு பால்கோவா மாதிரி நான் வீட்லேயே ரெடி பண்ணேன். பால்கோவா நான் வீட்டிலேயே பாலை வச்சு நான் ரெடி பண்ணி தயார் பண்ணி இது உள்ள ஸ்டப்பிங் வச்சுருக்கேன். இதுக்கு 2 கப்பு பால் எடுத்துருக்கேன் நான். அது 2 கப்பு பாலையும் நல்லா சுண்டை காய்ச்சி கைவிடாமல் காய்ச்சி அடி பிடிக்காமல் ஒரு திக்கான பாத்திரத்தில் வச்சு நான் கைவிடாமல் கிளறி 1 கப்பு பாலில் ஒரு 3 ஸ்பூன் பால் பவுடர் நான் பால்லையே கலக்கி இந்த பாலில் நான் கலந்துக்கிறேன். பால் பவுடர் கலந்தால் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், பால்கோவும் டேஸ்ட்டாகவும் வரும். இது பாலில் நான் கலந்துக்கிறேன். இது நம்ம அடி பிடிக்காமல் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பால்கோ நம்ம திக்காகிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி லாஸ்ட்டாக நான் நெய் விட்டு இது மாதிரி திக்காக வர வரைக்கும் பால்கோவா வர வரைக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். இது தேவையான ப்ரெட்டும் நான் எடுத்துருக்கேன். ஒரு 10 பீஸ் ப்ரெட்டு எடுத்துருக்கேன். இது 4 பக்கமாக இருக்க பிளாக்கை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு நான் ப்ளைனாக வச்சுக்கிறேன். எல்லோரும் இந்தமாரி 4 பக்கமாக கட் பண்ணி 10 பீஸ் எடுத்துக்கினேன். இது ரொட்டி கட்டை வச்சு 4 பக்கமாக ப்ளாட்டாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கிறேன். இது போல் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது தேவையான சுகர் சிரப்பு செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு தண்ணியில் 2 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகு நான் காய்ச்சுறேன். இது நம்ம திக்காகாதபடி லேட்டாக ஒரு திக்கான பதம் வந்த போது நம்ம இந்த சர்க்கரை பாகையை இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டப்பிங் பண்ணுறதுக்கு நான் ப்ரெட்டை நான் இந்தமாரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ரொட்டி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டப்பிங் வைக்க போகிறோம். இது நான் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி 4 பக்கமும் தடவுற மாதிரி மைதா மாவில் கொஞ்சம் தள்ளி வச்சு கலக்கி வச்சுருங்க. இது நம்ம எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அது ஸ்கொயர் டைப்பில் இதை மடித்து விட்டுக்கிறேன். இது போல் 4 பக்கமும் ஸ்டப்பிங் பிரியாத அளவுக்கு நம்ம மடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது போல் நான் எல்லா பீஸையும் நான் ஸ்டப்பிங் வச்சு எல்லாத்தையும் மடித்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இது போல் 4 பக்கமும் நம்ம உள்ளே வச்சு 4 பக்கமும் மடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பால்கோவா ஸ்வீட் நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் வந்திருக்கு. இது நம்ம வீட்டில் பால் வச்சு செஞ்சால் மட்டும் இது கூட பால் போட்டு கலந்து வச்சு நம்ம செஞ்சால் மட்டும் போதும். ஆனால் கை விடாமல் ஒரு திக்கான பாத்திரத்தில் நம்ம கிண்டி நம்ம இந்த பால்கோவா ரெடி பண்ணலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் விட்டு நம்ம இறக்கும் போது நெய் விட்டு இறக்கிட்டா ஸ்வீட்டான பால்கோவா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம இதை வீட்லேயே செய்யலாம். பாருங்கள், இதுமாரி 4 பக்கமாக நல்ல மைதா மாவு தடவி எல்லாத்தையும் ஸ்டப்பிங் பண்ணி மூடி வைக்கிறேன். எல்லாம் ஸ்டப்பிங் பண்ணி தான் நான் ரெடி பண்ணதெல்லாம் தட்டில் வச்சுக்கிட்டு ஒரு தவாவில் நான் அரை லிட்டர் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இது நல்லா காய்ச்சின சூடு ஏறின பிறகு இந்த ஸ்டப்பிங் பண்ணதெல்லாம் எடுத்து நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். மிதமான சுட்டு மொறுகொரு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நம்ம பொரிக்க போகிறோம். இது போல் நம்ம எல்லாத்தையும் பொரித்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு அதிகமாக தீ வச்சோம்னா கறிக்கிறோம். நம்ம லேசான தீயில் வச்சு நம்ம எண்ணெய் சூடான எண்ணெயில் நம்ம இதுமாரி பொரித்து எடுத்துக்கலாம். காய்ச்சி இறக்கி வச்ச சுகர் சிரப்பில் எல்லாம் பொரிச்சதையும் ஒன்றுனா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம ஊற வைக்க போகிறோம். இதுமாரி ஒரு பக்கமாக ஜீரெல்லாம் போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சேன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டாக ஸ்மூத்தாகவும் கிடைக்கும், சாஃப்டாகவும் கிடைக்கும். இது போல் ஊற வச்சு ஒரு 1/2 hour கழித்து நம்ம 2 பக்கம் திருப்பி ஜீராவில் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஜீரா பட்டுச்சுன்னா சீக்கிரம் ஊறிடும். நல்லா 2 பக்கமும் திருப்பி நான் ஜீராவில் வைக்கிறேன். இது போல் ஊறிச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த இப்போ எல்லா ப்ரெட் ஸ்வீட்டும் ஜீராவில் ஊறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சு நான் நட்ஸு துருகி அது மேலே நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கு. நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சி. ரெட் ஸ்வீட்டை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.